நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிலம்பு தொழில் மாய வித்தை படித்த அப்படியே படிக்கிறா அந்த புலைய மகள் படிக்குண்டா இல்ல இல்லையே அந்த மகளான மாவிசைக்கு படியாத சுபடிகள் எல்லாம் படித்தாள். படிக்கிறா அவளுக்கு வயது என்ன ஆகிறதா தம்பி? என்னையா 16 வயதாகி வயதாச்சு அவளுக்கு வயதாச்சு பள்ளிக்கு கிடந்துட்டாளே கடந்தாளையாக வயதாச்சு 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 பள்ளி விட்டு வெளிகடந்தாள் வர்றாளே படிச்சு முடிஞ்சிட்டா. ஆமா கொஞ்சமா படிச்சிருக்கா என்ன ஏகப்பட்ட படிப்பு இல்ல. அதிகமா படித்திருக்கிறான். எப்ப வர படிச்சிருக்கான். ஆமா ஆமா காலத்துல அந்த அருமையும் ஆபிதைக்கு பிள்ளை இல்லையா? அந்த அருமையும் ஆபிதைக்கு பின்னால் படியார சுபடிகள் இல்ல இல்ல இல்லையே அப்பா என்ன ஆனால இருந்து அக்கா வர படிச்சேன்னா பாத்துக்கோங்க. நல்ல உயிர்மெழுத்தா படுத்திருக்கிறான். உயிர்மேல் எழுத்து படித்திருக்கிறான். நல்ல படிப்பு தான். அதனால புலைய மகளான மாவிடைக்கு பின்னாளுக்கு வயது 16. ஆமா ஆரம்பமாயிற்று. 16 வயதிலே அரவணைக்கு வர்றா. அந்த 16 வயதிலே அரவணைக்கு வந்தாள் இல்லையா? என்ன புலைய மகள் நிலை என்ன ஆகிறதையா? எப்படி இருக்கிறா? என்ன நிலை ஆச்சு? 16 வயதிலே புலையன் முற்றெடுத்த அரிகளியான பொற்கொடி. அந்த பொற்கொடி ஆளு நிலை என்ன ஆச்சப்பா? என்னையா 16 வயதிலே பருவத்திற்குரிய வயது அல்லவா? பருவமானால் இல்லையா? என்ன நினைக்கிற? அந்த அருமை மகள் பருவதிசை அடைந்தாள் புலையன் மகள். ஆமா நிலை மாறுறது. 16 வயதிலே மேஜரானாள். ஆமா பெரிய மனுஷியா இருக்கிறா. 16 வயதிலே பூத்து நிறைந்தாள். ஆமா புஷ்பவதி ஆயிருக்கிறா இல்லையா? ஆமா பூ பறிக்க அவருடைய பூத்து நிறைந்த மகளை கண்டான் மந்திரவாரி. நினைக்கிறான் நம்மகள் என்ன அழகு, என்ன என்ன அழகா இருக்கா. எப்படி இருக்கிறா? உள்ளே பார்க்க முடியலையப்பா. கண் கொண்டு பார்க்க முடியலையே. திருவழகப்பா பாரு அழக பார்க்க என்ன அழகா இருக்கிற. ஆமா அந்த புலையன் மகளான மாவிடைக்கு பிள்ளை பூத்து நிறைந்த உடனே நினைக்கிறா அவளுடைய அழகை கண்டான் இந்த மந்திரவாரி காளி புலையன். அழகதான் பார்த்துட்டே இருக்கிறான். என்ன அழகு ஒய்யாந்தரம். நம்ம மகள் இப்படி இருக்கிறாள். நம்ம மகள் பேர்பட்ட அழகுள்ள மகள் நம்மளுக்கு பிறந்தாள் என்றா நம்ம பாக்கியம் பண்ணி செய்த புண்ணியம் பாக்கியமா இருக்கணும். கர்ம தொழிலு. ஆமா கர்ம தொழில பாக்கவனுக்கு பிள்ளைகள் எப்படி பிறக்கும்? கிளி மாதிரில பிறந்திருக்கு. மொழி கண்ணு குருடனா இருக்கும், சிலது கால் கை நொண்டியா இருக்கும். ஆமா இல்லையா? சப்பானியா இருப்பான். ஆமா செய்யற தொழிலுக்கு தந்தாலும் ஆண்டவன் முதலையே கொடுப்பான். ஆமா அவன் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்பதான பலாபலன்கள் அமையும். அதனால் இந்த புலையனுக்கு கிடைத்த மகளை பார்த்தா கோடி சூரிய பிரகாசம் மாறி இருக்கிறான். ஆமா சூரிய சந்திரகளை பொருந்திய பெண்ணா இருக்கிறான். அவள் அழகை சொல்லணுமானால் 1000 நாவு கொண்ட ஆதிசீடனாலும் கூட முடியாது. அவரால் கூட சொல்ல முடியாதுன்னு அப்ப எப்படி இருக்கணும்? நம்மகிட்ட இருக்கிற ஒரே நாக்கு தான் இருக்கு. ஆமா இருக்கட்டுமே. இதை பத்தி சொல்ல முடியுமா? முடியாதுதான். இருந்தாலும் கொஞ்சமா சொல்லலாம். அழகை வர்ணிக்கணும்ல. அவ என்ன அழகா இருக்கிறா. எப்படி ஐயா? குன்றதோய் கூர்ந்தபனை முகாந்தர
ஆமா கரியமனல் மணல் குவளையும் ஆமா சாந்து செவ்வாறு சம்பே எண்ணெய் தடவி எண்ணெய் தடவி வாடா மல்லிகை சூடா மல்லிகை வளர் மல்லிகை மல்லிகை முல்லை இருவாஜி பிச்சி பாரிஜாரம் மலர்களால் மலர் தொடுத்து மலர்களை தொடுத்திருக்கிறா தலைவாரி அப்படி மயிர் முடித்திருக்கும் அழகே தனி அழகு ஆமா அதே ஒரு தனிப்பெரும் அழகாக தோன்றுபடுறது முடியழக பார்க்க முடியாது கூந்தலை பார்க்கணுமே பூரா நெளிவுதான் ஆமா சொல்ல முடியாது அவ்வளவு அழகா இருக்கு இருக்கிறா அது மட்டுமா அவளுக்கு 3ஆம் பிறை போலே நெத்தி ஆமா சிறுசா இருக்கு 3ஆம் பிறை மாதிரி இருக்கு நெத்தி ஆமா பார்ப்பதற்கு மன்மதன் வில்லையும் இந்திரன் வில்லையும் வகைக்கு 2 பெருவம் புருவம் அறுவை கத்தரி பூ போல் இருக்கிறது அவ காதழகு ஆமா அப்படி இருக்கலாம்ல கருங்குருவி வால் போல் இருக்கிறது கண்ணி இமையழகு ஆமா இமை அப்படி இருக்கிறது நல்லா இருக்குமே ஆறு மாதிரி கண்ணி இமையழகு அப்படி குமிழம் வளம் போல் நாசி 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 கொவ்வம்பழம் போல் உதடழகு ஆமா சிவப்பா இருக்கு முத்து அரும்பாக பிரகாசிக்கின்ற பல்வரிசை அழகு அழகு வள்ளி தொடி தழைத்த கண்ணம் 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 கமுக மாலை சாய்ந்தால் எப்படி இருக்கும் கழுத்து கழுத்து பார்க்கலாம் போல இருக்கு ஒய்யாரமான தோள் ஆமா தோள் விஸ்தாரமான மார்பு இருக்கணும்ல ஆளிலை செயலிலே அடிவயறு தன்னழகு ஆமா அழகு இருக்கிறது சித்து உடுக்க மாதிரி இருக்க அவ சேலை கட்டு இடையழகு இடுப்பழகு இல்லையா நல்லாதான் இருக்கு சித்து உடுக்க மாதிரி இருக்கு ஓஹோ இடையழகு அது மட்டும் ஐயா யானையோ மத்தகமோ வாழமோ சக்கரவாளமோ அண்ணாந்து இருமாந்து பூரித்து புடகாய்ந்து காய்ந்து அரசரேகை மயில் ரேகை மச்சரேகை ரேகை அனைத்துகளுமே கம்மன்று வாசம் அடைக்கும் தனாபாரம் ஆமா தனபாரம் அப்படி இருக்கிறது அது மட்டுமா எப்படி இருக்கிறா யானை துதிக்கை போல 2 தொடை போல பார்ப்பதற்கு நல்லாதான் இருக்கு இல்லையா துதிக்கை மாதிரி இருக்கு தொடைகள் ஆமா ஆமா கட்டிலை கால் கடைந்தது போல் கன்னியாளுடைய கணக்கா ஆமா கரண்டைக்காய் ஆமை ஓடு செயலிலே 2 பாதத்தின் அழகு 10 ரத்தினத்தை பதிச்சா எப்படி இருக்கும் விரல் இல்லையா அது மாதிரி இருக்கு நகம் ஆமா விரல் நகத்தினுடைய அழகு இந்த அழகு மட்டுமா தம்பி எப்படி ஐயா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிறா சொல்லலாமே என்னடா இருக்கிறா எப்படி ஐயா அவளுக்கு அள்ளி தோழி தேறு போலே கருப்பும் இல்லை புருவமும் தான் கருப்பு ஆமா கருநிறமா இருக்கு ஐயா கருவெளி கருப்பு இருக்கட்டுமே வேற ஒரு இடத்திலும் கருப்பே இல்ல ஆமா கருநிறத்தை பார்க்க முடியல அவ்வளகா இருக்கிறா இருக்கடா சாயலில பார்த்தா ஜானகி மாதிரி தெரிகிறது இருக்கிறா பக்கத்துல போய் பார்த்தா எப்படி இருக்கிறா ஆமா சக்தி பார்வதி மாதிரி இருக்கிறா தள்ளி நின்னு பார்த்தா தமயந்தி மாதிரி இருக்கிறா இல்லையா தூரத்துல பார்த்தா துரோபத மாதிரி தெரியும் இருக்கிறா அவ்வளவு அழகா இருக்கலாம்ல அல்லவா அப்பேர்வட்ட மகளுடைய அழகை கண்டான் இல்லையா அந்த மந்திரவாதி யாரையா கண்டான் இந்த மந்திரவாதி பார்க்கிறான் மந்திரவாதி வெறும்பலையன் கண்டான் கவலை கொண்டான் மனசுல கவலை ஏற்படுறது ஆமா அளவுக்கு மீறினா நம் மகள் இருக்கிறான்